இப்போ நம்ம நைட் டின்னர் சாப்பாடுன்னு சொல்லி இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சிறுவாணி வந்திருக்கோம். இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் இருக்குது, லைட்டஸ் ரோடில். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:45 தான் ஆகுது. 7:45 வந்து சரியான கூட்டமாக இருக்குது. இப்போ இந்த 8 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த அண்ணா கடையில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். ஏதோ 9 மணியில் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்காது, முடிஞ்சு. இந்த ஹோட்டல் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா கொத்து பரோட்டா தான். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொத்து பரோட்டா போட்டு தருவார். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம பியூர் வெஜ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். புரட்டாசி மாதம் வந்து நம்ம இப்போ என்ன சாப்பிட போறோம், நைட் டின்னருக்கு வந்துட்டு சிறுவாணிலேருந்து நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணி அப்படி காட்டுற பாருங்க. இது ஃபுல்லாக வந்து நம்ம சிறுவாணியில் தான் வாங்கினது. எல்லாமே தனித்தனியாக வந்துட்டு சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா குருமாலாம் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காங்க. குருமா, சட்னி, சாம்பார்லாம். அப்புறம் தனியாக பார்த்தீங்கன்னா பொட்டை பொட்டமாக தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோனா வாங்கியிருக்கோம். இப்போ நைட்டுக்கு வந்து நம்ம என்ன டிஃபன் வாங்கியிருக்கோம்னா 5 இட்லிங்க. 5 இட்லி, 2 வெஜ் பிரியாணி, அப்புறம் வந்து ஒரு சேவை, அப்புறம் வெஜ்ஜு கொத்து, இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 275 தான் ஆயிருக்கு. நம்ம வந்து சிறுவாணியும் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கோம். இந்த சிறுவாணி வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பூ மார்க்கெட் லைட்டஸ் ரோட்டில் வந்துட்டு நீங்கள் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். பூ மார்க்கெட் லைட்டஸ் ரோட்னா அங்கே சிறுவாணி, அங்கே போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி வந்து நம்ம கொஞ்சம் வச்சுப்போம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜு கொத்து பரோட்டா பார்க்க போகிறோம். நம்ம வந்து பரோட்டா போட்டான்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அது வந்து ஒன்றும் இல்லை, வச்சுக்காதீங்க. நம்ம கொத்து பரோட்டா தான் பரோட்டா போட்டா சொல்லிகிட்டே இருக்கோம். பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. இந்த கடையில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா தான். நம்ம வெஜ்ஜில் தான் வாங்கியிருக்கோம். ஏன் இதில் வாங்கினோன்னா புரோட்டாசி மாதம் நம்ம எக்கில் தான் எப்பயும் பிடிக்கும் எனக்கு. திறந்துடலாம். என்ன சேவை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். சேவை வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி. 5 இட்லி வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. நம்ம தயிர் பச்சடி வந்து நம்ம வெஜ் பிரியாணி பக்கத்தில் வச்சுப்போம். ஏன்னா வந்து இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொட்டணம் கட்டி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பிரித்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். அப்படி என்னென்ன மாற்றிருக்கோம், சேவை, வெஜ் பிரியாணி, வெஜ் பரோட்டா, அப்புறம் ஒரு இட்லி. பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் கார சட்னி, வெஜ்ஜு குருமா. வெஜ்ஜு குருமா வந்து நம்ம பரோட்டாக்கும் வெஜ் பிரியாணிக்கும் வச்சு சாப்பிட சூப்பராக தான் இருக்கும். எப்படி இருக்கும் சாப்பிட்டு காட்டுறேன். இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இட்லி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. சிறுவாணியில் ஆக மொத்தம் எல்லாமே வாங்கினா சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் சிறுவாணி வந்து சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரை வாங்கலை, சும்மா சாதா சேவை தான் வாங்கியிருந்தோம். சேவை நல்லா தாங்க இருக்குது. நீங்களும் போனே ட்ரை பண்ணி பாருங்கள் சேவை. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு வெஜ் பிரியாணி தான். வெஜ் பிரியாணி நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மெயினாக நீங்கள் சாப்பிட்றது வந்து வெஜ் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட வந்து என்ன பிரச்சனை, நம்ம சால்னா தான் பிரச்சனை, வெஜ் சால்னா. பிரியாணியும் அந்த வெஜ் சால்னா வச்சு சாப்பிடும்போது
நீங்கள் இந்த கொத்து பரோட்டா மட்டும் நீங்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க. போனாலும் நீங்கள் சூப்பராக சிறுவாணி இருந்த போனால் வெஜ் கொத்து பரோட்டா வந்து பிரியாணியும் நீங்கள் ஆர்டர் சால்னா பண்ணிடுங்க, சாப்பிட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். புரோட்டா நாங்கள் சாஃப்டாக தான் இருக்கும். நாங்கள் வந்து வெஜ் புரோட்டா தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா புரோட்டாச்சி மசாலாவில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜு கொத்து புரோட்டா. அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சால்னா ஊற்றிக்கலாம். வெஜ்ஜு கொத்து பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜ்ஜு கொத்து பரோட்டா எப்படி இருக்குது. எல்லா ஐட்டம் சூப்பராக தாங்க இருக்குது. இது வந்து நீங்கள் சிறுவாணியில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 275 தான் இருந்திருக்கு. இந்த வீடியோ வந்து நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே நம்ம புரோட்டாச்சி மசாலா வெஜ்ஜு தான் வரும். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஹோட்டலில் போயிட்டு வாங்கி வீடியோ பண்ணணுன்ட்டு. சூப்பர்.